Hello friends, welcome to SV BGN Labs. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என் ஸ்டோரில் வெளியே ஒரு சின்ன ஃபங்க்ஷன் அதுக்கு போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு புறாக்களுக்கு ஏற போடுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பொரியலில் போட்டாச்சு, எல்லாம் சாப்பிட்டாங்க. ரெண்டாவது அரிசி தான் போடுவேன், எப்பொழுதும் இதுகளுக்கு அரிசி தான் போடுவேன். ரோமருக்கு மட்டும்தான் களைப்பத்தி உணவு போடுவேன். எல்லாத்துக்கும் போட்டாச்சு. ரோமருக்கு மட்டும் களைப்பத்தி உணவு வைக்கணும். காலில் மஞ்சள் கலரில் இருக்குது அவங்களுக்கு. அது பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா முக்கால்வாசி எல்லா புறாவுக்குமே காலில் அம்மா வர ஆரம்பிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறனால உடனே பார்த்துட்டேன். நான் பார்த்ததும் ட்ரீட்மெண்ட்டுக்கு போட்டு விட்ருக்கேன். என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தூளுப்பு, மஞ்சள், தண்ணி, இந்த மூணையும் பேஸ்ட் கணக்காக குழப்பி காலில் அப்ளை பண்ணி விட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது போக இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம கூட்டுக்கு புதுசாக ஒரு ஆள் வந்திருக்கு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இல்லை, அவனை செப்பரேட் பண்ணியிருக்கேன். அதுக்கும் அம்மா நோய் இருக்குது. அதாவது இதுகளுக்கு நம்ம பிஜினஸ்க்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஆனால் அதுக்கு கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக, அதாவது 70% அந்த மாதிரி கணக்கில் அதுக்கு இருக்குது. அதனால் அதை செப்பரேட் பண்ணிட்டேன். அதுக்கு தனியாக ட்ரீட்மெண்ட்டு பண்ணுவேன். அது இன்னொரு பையனுக்குள்ளது வாங்கிட்டு உடனே பறக்க விட்டான். ஆர்வத்தில் கொண்டு உடனே பறக்க விட்டான். போயிட்டு வந்துடும் அப்படின்னு நினச்சி ஒரே நாளில் கொண்டு வந்துமே விட்டுட்டான். அதை புறா அதிகமாக இருக்குங்கேயும் அது இங்கே வந்துருச்சு. ஒரு நாள் பிடிச்சி ரெண்டாவது கொண்டு போய் அவன்கிட்ட விட்டுட்டு வந்துட்டேன். மறுபடியும் திறந்து விட்ருக்கான். அது மறுபடியும் வந்துருச்சு. இந்த வாட்டி அந்த புறாவை நம்மளே சரி பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. அடுத்த வீடியோவில் அந்த புறாவையும் கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இவனுக்கு தெரியும், காலில் பார்த்தீங்களா, இவனுக்கு மட்டும் கொஞ்சம் நிறையவே அம்மா காலில் தெரிஞ்சு போட்டு விட்ருக்கேன். எல்லாம் ஆக்டிவாக இருக்காங்க. இன்னும் மஞ்சள் கலந்த தண்ணி மட்டும் வைக்கணும். ஒரு கொஞ்சம் தனியாக எடுத்துகிட்டு வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. இறந்துருச்சுன்னா இவர் தனியாக கொண்டு விட்டேன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பேரண்ட்ஸு தத்தெடுத்து வளர்த்த பேரண்ட்ஸு எப்படி வளர்த்துருக்காங்க பாருங்கள். நல்லா க்ரோத் இருக்குது. வாயில் ஏதோ வேற மாட்டியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதான் தலையாக அப்படி ஆட்டிக்கிட்டு இருக்கு. இந்த போய் பார்த்து எடுத்து விடணும். இன்னும் ஹோம்ஒர்க் சிக்கன் வெளியே வரல. 4 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் கணக்குக்கு. மேக்ஸிமம் 18 நாள் குஞ்சு பறித்து வெளியே வர்றதுக்கு. மொத்தம் அடகாக்கிற நாள் 18. 19ஆவது நாள் வெளியே வந்துடும். இப்போ பொறிகளை கிடக்கு, அதை பார்த்துட்டு தான் இவன் டெக்கிக்கிட்டு இருக்கான். இந்தா விசில் சவுண்டு கேட்டது எப்படி வராங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஹோம்ஒர்க்கும் லைட்டாக வந்துருந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஹோம்ஒர்க்கும் லைட்டாக அம்மா வந்துருந்துருக்கு. எல்லாமே ஸ்டார்டிங் ஸ்டேஜ். பார்த்ததுனால சரி பண்ணி மருந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு எல்லாத்துக்குமே. இது எதனால் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிளைமேட் சேஞ்ச் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லொக்கேஷன் தூத்துக்குடி பார்த்துக்கோங்க. தூத்துக்குடியில் தாளந்தரங்க ஏரியாவில் நம்ம பிளாக்ஸ் இருக்குது. வேறு ரோஜா பூச்செடி எப்படி பிச்சு மேயறான்னு.
வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த சிக்கு எப்படி இருக்குன்னு வேணால் பார்ப்போம். முன்னாடி புறா வளர்ப்பில் கொஞ்சம் அனுபவம் இருக்குது அப்படிங்கிறதுனால சேஃப்டியாக பார்க்குறேன். புதுசாக புறா வளர்க்க ஆரம்பிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சேஃப்டியை கடைப்பிடிங்க. சேஃப்டியாக என்ன பண்ணிங்கன்னா நம்மளும் நல்லா புறா வளர்க்கலாம். எவ்வளோ அழகாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் இப்போ விட்டால் வெளியே போயிட்டால் வந்துடும், பார்க்க விட்டால் வந்துடும். இருந்தாலும் அதுகளுக்கு கூண்டில் இன்னும் கொஞ்சம் செட் ஆகட்டுமே அப்படிங்கிற காரணத்தினால எதையும் வெளியே விடாமல் வச்சுருக்கோம். எவ்வளோ சேஃப்டி பொறுப்பு முடிச்சாச்சு. போடா போ, கூட்டுக்குள்ள போ, நீ போ, சாக்லேட் இறங்க, கூட்டுக்குள்ள போ 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 போ, சாக்லேட் இறங்க போ போ, கூட்டுக்குள்ள போ போ, காஷ்மி போ போ, ரஜி போ போ, கூட்டு போ. ஹலோ அவங்க கொஞ்சம் டாக்டர் போ. சிக்கு க்ரோத்தை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வாயில் ஒரு சின்ன பொரியலில் மாட்டியிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. எடுத்துட்டாச்சு. சரி, நல்ல கலர் வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். சரி, ரைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.